கொசுவின் விடாமுயற்சி. பழமையான ஒரு காட்டின் அருகே ஒரு சிறிய ஏரி இருந்தது. அந்த ஏரிக்கரையில் இருந்த களையில் குடியிருந்தது ஒரு சிறிய கொசு. அதன் பெயர் குட்டி. குட்டி ஒரு புத்திசாலி கொசு. தினமும் காலை எழுந்தவுடன் தனது குடும்பத்திற்காக உணவாக இரத்தம் தேடி செல்வதுதான் அதன் பணி. ஒரு வெயில் கடுந்த நாளில் குட்டி மிகவும் பசியாக இருந்தது. அருகில் யாரையும் காணவில்லை. மாலை நேரம் கடந்ததால் ஏரியின் அருகே மனிதர்கள் வருவது குறைந்துவிட்டது. இன்று என் குடும்பத்திற்காக நான் உணவெடுக்க வேண்டும் என்று உறுதியுடன் பறக்க ஆரம்பித்தது. அதன் பார்வைக்கு கிடைத்தது காட்டுக்குள் தூங்கிக் கொண்டிருந்த ஒரு பெரும் யானை. அது பெரியதுதானே, சற்று இரத்தம் எடுத்தாலே என் குடும்பமே முழுதாக சாப்பிட்டுவிடும் என்று சிந்தித்தது குட்டி. முதல் முயற்சி. கொசு மெதுவாக பறந்து யானையின் தோலில் இறங்கியது. ஆனால் அதன் தோல் 40 மடங்கு தடிப்பானது. கொசுவின் மூக்கை நுழைக்க முடியவில்லை. பரவாயில்லை, வேறு இடம் பார்த்து முயற்சி செய்கிறேன் என்று கூறியது. இரண்டாம் முயற்சி. அது காதின் அருகே சென்றது. சற்றே மென்மையான தோல். ஆனால் யானை சற்றே கலங்கியது. தன் வாளை ஒரு முறை சுழற்றி கொசுவை விரட்டியது. மூன்றாம் முயற்சி. அது அடுத்ததாக யானையின் காலின் அருகே சென்றது. ஆனால் அங்கு மிகவும் சேராக இருந்தது. நிலத்தில் கொசு சிக்கிக் கொண்டது. மிகுந்த முயற்சிக்கு பிறகு மீண்டும் பறந்தது. இப்போதும் தோல்வி. அருகே ஒரு வண்டு பறந்தது. இது எப்படி முடியும்? யானையை கடிப்பதற்கா? இது சாத்தியமில்லாத விஷயம் என்று வண்டு சிரித்தது. ஆனால் குட்டி சிரிக்கவில்லை. நான் முயற்சி செய்வதை நிறுத்த மாட்டேன். என் சிறிய முயற்சிகள் ஒரு நாள் வெற்றியாக மாறும். நான்காம் முறையில் அது யானையின் புறக்கணையின் பின்புறத்தில் மென்மையான ஒரு இடத்தை கண்டது. மெதுவாக இறங்கி கவனமாக தனது மூக்கை நுழைத்தது. இந்த முறை வெற்றி. கொசு சிறிதளவு இரத்தம் குடித்து தன் பசியை அடக்கியது. அந்த யானை ஒன்றும் தெரியாமல் தூங்கிக் கொண்டே இருந்தது. கொசுவோ வெற்றிக்காக மகிழ்ச்சியடைந்தது. அது சொன்னது, சிறியதாக இருக்கலாம், ஆனால் என் சிந்தனையும் முயற்சியும் பெரியதுதான். குட்டி தனது விடாமுயற்சியால் வெற்றியை பெற்றது. நாம் சிறியவர்களாக இருந்தாலும் முயற்சியை தொடர்ந்து முயன்றால் எந்த ஒரு பெரிய இலக்கையும் அடைய முடியும்.